ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா போச்சா? உங்க பேரன் தான் எங்க பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கான். பொய் சொல்றான், ஏமாத்துறான். அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவனெல்லாம். டாட் ப்ளீஸ். யூ ஜஸ்ட் ஷட் அப் தனு. இனிமே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன், பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு சொன்னேன். Now just see what's happening. இவங்க கிட்ட உன் கேரக்டர் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு நாம எடுக்கிற இந்த ஸ்டெப்பை முன்னாடியே எடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது. அதுக்காக டாட் ப்ளீஸ், பெரியவங்க பேசும்போது தயவு செஞ்சு நீ நடுவுல எதுவும் பேசாத. நாங்க ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறோம்? இப்படி எல்லாம் பேசி உங்க முன்னாடி ஏன் எங்க பொண்ணை அவமானப்படுத்த போறோம்? பாருங்க இவள பாருங்க, இவளுக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்கா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கா. இருந்தாலும் இவளோட எல்லா வேலையும் விட்டு உங்க வீட கதின்னு இருக்கா. இவ வீடு தீ பிடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா இன்னொரு வீடு வாங்குற அளவுக்கு இவகிட்ட எல்லா தகுதியும் இருக்கு. அவ இங்க இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவளுக்கு நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை தான். அபி இவளை ஏத்துக்கணும். ஆனா உங்க பேர இவளை காதலிக்க மட்டும்தான் செஞ்சான். இவளுக்கான உரிமையை இவளுக்கு கொடுக்கல. எப்போ பேசினாலும் பிடி கொடுக்காமலே பேசுறான். இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறான். உங்க பேரனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவன் எப்படி என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடலாம்? அவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லனா இவளை ஏன் கர்ப்பமாக்க? போதும், நாங்க அமைதியா இருக்கோம்னு சொல்லி வாய்க்க வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. எங்க பேரன் இந்த ஊரே பாராட்டுற பெரிய ராக் ஸ்டார். லட்சக்கணக்கான பொண்ணுங்க அவ ஃபேன்ஸ். இவன் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சு இருந்தோம் இன்னைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் எல்லாரையுமே சமாளிக்கிறான். இவனோட நிலைமை எங்களுக்கும் புரியுது. ஆனா ஒண்ணு, சில பேர் இந்த தொழில ஜெயிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக பெரிய ஆளுகளோட பேரை பயன்படுத்துறாங்க. கர்ப்போன்னு நாடகம் ஆட வேண்டியது, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண வேண்டியது. போது நிறுத்துங்க பாட்டி, ரொம்ப பேசிட்டீங்க. நான் ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. உண்மை என்னன்னு தெரியாம கண்டபடி பேசாதீங்க. அபி மாதிரியே நானும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல் ஆகணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா நான் ஒண்ணு கேரக்டர்லெஸ் பொண்ணு கிடையாது. நான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன். அதனாலதான் அமைதியா இருந்தேன். இல்லன்னா மீடியா கிட்ட போயிருப்பேன், அப்படி இல்லன்னா உங்க கிட்ட வந்திருப்பேன். ஆனா நான் எதுவுமே அப்படி எல்லாம் செய்யலையே. எப்ப விஷயம் இவ்வளவு தூரம் வந்துச்சோ இதையும் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஆமா, நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா வேற யாரும் இல்ல. உங்களோட பேரு அபிதான். நான் இதுவரைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை பார்த்ததே இல்ல. நீ ஆலியாவோட உயிர் சிநேகிதி, அபி ஆலியாவோட அண்ணன். ஆனா நீ அந்த உறவுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கல. போனா போகுதேன்னு அந்த வீட்டுல தங்க வச்சோம், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அதுக்குள்ள இங்க நிரந்தரமா தங்கிடலான்னு கனவு காண்றியா? பொண்ண மாதிரி ஒருத்திய போய் நாங்க நிறுத்துறீங்களா? நாங்க எங்க பொண்ணுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்கோம். என்னமோ பிச்சை கேட்டு வந்த மாதிரி எங்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க. எங்க கிட்ட நீங்க ஏன் வாக்குவாதம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நாங்க சொல்றது பொய்யன்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா உங்க பேரங்கிட்டே நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உண்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஆமா அபி, சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு. உன் பதில கேட்டு இவங்க எல்லாரும் வாய் அடிச்சு போயிடணும். என் பேர மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி கன்றாவிய அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். இருந்தாலும் இவங்களுக்காக உன் வாயை திறந்து இதெல்லாம் பொய்ன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. அதுக்கப்புறம் இவங்க முகத்தை எல்லாம் எங்க வச்சுக்கிறாங்க நானும் பாக்குறேன். அபி, ஏன் அமைதியா இருக்க? இவங்க எல்லாரும் சேர்ந்து உன் பேரை கெடுக்க பாக்குறாங்க. இந்த தனு கூட சேர்ந்து இவங்க அப்பா அம்மாவும் பழிய போடுறாங்க. நீ எந்த தப்பு பண்ணலன்னு இவங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லு. சொல்லு பாபி, இவங்க உன் மேல சுமத்தி இருக்கிற பழி பொய்ன்னு சொல்லு. உண்மை என்னன்னு சொல்லு. அவ சொன்னது உண்மைதான் பாட்டி. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. பாட்டி இன்னுமா புரியல? நான் இதை இவன் வாயாலே கேட்க நினைக்கிறேன். என்ன பாரு அபி, நல்லா என் கண்ணை பாரு அபி. இப்ப சொல்லு, என்ன சொன்ன? சொல்லு சொல்லு. என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது பாட்டி. இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். தனு பிரெக்னெண்டா இருக்கா. அண்ட் அந்த குழந்தைக்கு காரணம் நான் தான் பாட்டி.